Hello friends, welcome to MS Das Tamil tutorial part 3 நான் சீனு. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபைல் நேம்னா என்ன அப்படின்றது. அதாவது நார்மலா என்னடா கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளாரே போகாத எந்த கமாண்டையுமே கொடுக்காத மொத்தமாக ஃபைலு டைரக்டரின்னு கொஞ்சம் ரொம்ப நேரமாக இது லெசன் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறானேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அடுத்த கிளாஸில் இருந்து கமாண்ட்குள்ளார போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைலோட எப்படி இந்த மாதிரி ஃபைலெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, அதாவது அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நார்மலாக நம்ம சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேம் ஃபைல் நேம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் பார்த்தோன்னா இந்த இருக்கிற நேம் தான் நம்மளோட ஒரிஜினல் ஃபைல் நேமு, நாம் கொடுக்குற நேமு. அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் நேம். இது பார்த்தோன்னா ப்ரீ டிஃபைன், அதாவது நம்ம எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சின்னடா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் டைப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபைலில் நம்ம ஒரு ஒரிஜினல் நேமும் அதோட எக்ஸ்டென்ஷன் நேமும் சேர்த்து தான் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெக்ஸ்ட்டுன்ற மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்டு, ஜேபெக் அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு MP4 MP3 அது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் நேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபைலோட ஃபார்மேட் எந்த மாதிரி ஃபார்மேட்டுன்றது தான் அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் அப்படின்ட்டு. ஒரு ஒரிஜினல் நேமும் நம்ம கொடுக்குற நேமும் அதோட எக்ஸ்டென்ஷன் நேமும் சேர்ந்தது தான் ஃபைல் நேம் அப்படின்றத கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா டைரக்டரி அப்படின்றது. அதாவது டைரக்டரின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட டேட்டாவே ஒரு செக்ஷனாக பிரித்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு ஒரு காம்பேக்ட் டிஸ்க்கு இன்னும் என்னென்னா நிறையா, அதாவது நம்ம ஒரு மெமரி டிஸ்கில் சேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டைரக்டரி அப்படின்ட்டு. இங்கே 2 மார்க் மாதிரி பெருசாக டெஃபினிஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்டுக்கு வைக்க போகிறோம் அப்படின்னாலும் எதுவும் நினச்சிக்காதீங்க. டைரக்டரினா என்ன அப்படின்றத தான் நான் போய் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ டேட்டாவே ஒரு செக்ஷனில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் சேவ் வைக்கிறதுக்கு பேர் தான் டைரக்டரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் நேம் டைரக்டரிலாம் எதுக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வழியாக க்ரியேட் பண்ணி ஃபைலில் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் கமாண்ட் கொடுத்து தான் போகணும். ஸோ அப்போது பார்த்தோன்னா அதோட இந்த எக்ஸ்டென்ஷன் நேமு டைரக்டரின்றதெல்லாம் எதுவும் கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே எழுத்தில் தான் டேட்டாவாக போய் சேவ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஃபைல் நேம் என்ன டைரக்டரி என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம கமாண்ட்குள்ளார போக போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து அதாவது டிஃபால்ட்டு செட்டிங்லேருந்து நம்ம ஒவ்வொரு கமாண்ட்ஸாக பார்த்துட்டு போக போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.